Brothers and sisters, இன்றைய நாளுடைய வேதாகமத்தினுடைய ஆராய்ச்சிக்கென்று நாம் ஆதாரமாய் எடுக்கக்கூடிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிப்போமே. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசுத்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பின் செல்வதற்கு அவர் எல்லா இடங்களிலும் கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தினுடைய பிரசங்கத்தை ஜனங்களுக்குள்ளாரே ஜனங்களுக்கு உண்டாயிருந்த என்னது பிரசங்கித்து ரெண்டுமே செய்யறார். உபதேசித்து பிரசங்கித்து நிறைய வார்த்தைகள் இதுல மாறி மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வசனத்தை அப்படியே அடிப்படையாவே வச்சு நாம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். கலிலேயாவெங்கும் ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்ப உபதேசிக்கிறது என்ன, பிரசங்கி இருக்கிறது என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை மாத்திரம் சொல்லக்கூடியது, பிரசங்கிக்க கூடியது. ஆனா உபதேசிக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில வேதத்தினுடைய வார்த்தைகளினுடைய அடிப்படையில அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே உபதேசிக்கிறது. ரைட். இவர் உபதேசித்து பிரசங்கித்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்த பின்பு அவர் சகல ஜனங்களுக்கும் உண்டாயிருந்த வசனத்தை நல்லாவே அந்த இடத்துல ஆழமா அழுத்தி யாராச்சும் ஒருத்தர் திரும்ப 23வது வசனத்தை திரும்ப வாசிங்கள. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்த அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆமென். இப்போ இதுல ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கினார். வியாதியும் ஒண்ணுதான், நோயும் ஒண்ணுதான். அது எதுக்கு திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லக்கூடியதா இருக்கிற மாதிரி இருக்கு. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்ப வியாதிக்கும் அந்த நோய்க்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்க போய்தான் ஆவியானவர் அந்த இடத்துல பலமாய் அந்த இடத்த நமக்கு இந்த மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு தடவை மெய்யாகவே சொன்னாலே போதும். ஆனா மெய்யாகவே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது ஆணித்தரமான உண்மை. அதுக்கு பேரு எம்பாட்டிக்கல் ட்ரூத். அந்த ஆணித்தரமான உண்மை அப்படிங்கிறத மாற்ற முடியாது. அப்ப இந்த இடத்துல சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் சொஸ்தமாக்கினார். அப்படின்றப்போ வியாதி அப்படிங்கிறது சரீரபூர்வமாய் இருக்கக்கூடிய நோய்களை குறிக்கக்கூடியது. நோய்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில இருக்கக்கூடிய காயங்கள், ரணங்கள், அது தொடர்பா இருக்கக்கூடிய நமக்குள்ளார இருக்கக்கூடிய மனமடிவு, மன பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், இது எல்லாத்தையுமே. ஏன்னா அதற்கு ஆதாரமா அப்படியே தொடர்ச்சியா வரக்கூடிய 24வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். வாசிப்போமே யாராச்சும் ஒருத்தர். சீரியா எங்கு பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். அப்போ அவருடைய கீர்த்தி எல்லா இடத்துலயும் பிரசித்தமானதுக்கு அப்புறமேட்டு அவர் செய்தது சகல வியாதிகளையும்
அப்ப சகல வேதனைகளையும் சகல பிசாசு பிடித்தவர்களையும் கவனிங்களேன். இப்ப இந்த இதுல பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும், வியாதி இருக்கிறவனுக்கு வேதனை இருக்கதான் செய்யும். ஆனா வியாதி எங்க இருக்குது, வேதனை எந்த இடத்துல இருக்குது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப அதிகமாவே இருக்கக்கூடியதா இருக்கும். பிசாசு பிடித்தவர்கள் எல்லாவற்றையுமே அவர் சுகமாக்கினார் அப்படின்னா 24வது வசனத்தை சொல்லப்படி, பிசாசு பிடித்தவர்கள் அப்படின்னா ஆவிக்குரிய நோய்களை உடையவர்கள். அவர்களுக்கு அசுத்த ஆவிகளோடு கூட இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துல ஆவிக்குரிய நோய்களை உடையவர்கள். வேதனைகள் அப்படிங்கிறது உணர்ச்சி பூர்வமா இருக்கக்கூடிய நோய், உணர்ச்சி பூர்வமா இருக்கக்கூடிய நோய். ஆனா திமிர்வாதம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த சரீர பிரகாரமாய் இருக்கக்கூடிய நோய். அப்போ நம்மளுடைய சரீரத்துல ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படிங்கிற 3 நிலையிலையுமே சுகப்படுகிற பொழுதுதான் ஒரு வியாதியிலிருந்து ஒரு பூரண சுகம் இந்த சரீரத்திலே உண்டாயிருக்கும். அது ஆவிக்குரிய நோயாய் இருந்தாலும், முதலாவது உணர்ச்சி பூர்வமாய் இருக்கக்கூடிய நோயாய் இருந்தாலும், சரீரபூர்வமாய் இருக்கக்கூடிய நோயாய் இருந்தாலும், இத தேவன் அன்னைக்கு சுகமாக்கினார். சகல விதமான வியாதிகளையும் வேதனைகளையும். வியாதி இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்குமே வேதனைகள் இருக்குமா அப்படின்னா, யோபுக்கு வேதனைகள் இல்லை. ஏன்னா அவன் உணர்ச்சி பூர்வமா அந்த வியாதியை அணுகவே கிடையாது யோபு. ஆனா இது எசேக்கியா தனக்கு உண்டாயிருந்த வியாதியிலையும் தனக்கு உண்டாயிருக்கக்கூடிய மரணத்தையும் உணர்ச்சி பூர்வமாய், ஏன்னா அவனுடைய ஆத்மா அந்த இடத்துல நோய்வாய்ப்பட்டதாய் இருக்கிறது. உணர்ச்சி வசமாய் இருக்கக்கூடிய நோய்கள் தான் வேதனைகளை உண்டாக்கக்கூடியது. ரெபியூக் த பெயின். எப்போ ஒரு இடத்துல வலி உண்டாயிருக்குதோ அது மருத்துவ ரீதியாவே அந்த நோயை எதிர்த்து நம்மளுடைய மனநிலை செயல்படும்னா அந்த இடத்துல உண்டாயிருக்கக்கூடிய வலி கூட அந்த உணர்வுகளுக்கு தெரியாதான். அப்போ ரெபியூக் த பெயின் அப்படிங்கிறது மருத்துவ நிலையிலே சொல்லப்படக்கூடிய டேர்ம். ஆனா ஆவிக்குரிய டேர்ம்ல நமக்கு உணர்ச்சி பூர்வமாய் இருக்கக்கூடிய நோயையும் தேவனுடைய சமூகத்துல நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, ஏன்னா எசேக்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துல 58வது அதிகாரம் 10வது வசனம், கொஞ்சம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வாசிக்கிற மாதிரி என் கூட யாராச்சும் ஒருத்தருவாங்க. 58:10. ஏசாயா 58:10. பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை, பசி உள்ளவனிடத்துல உன் ஆத்மாவை சாய்த்து. பசி உள்ளவன்ட்ட எங்க போய் நீங்க ஆத்மாவை சாய்க்க போறீங்க? பசி உள்ளவனுக்கு உங்களுக்கு முதல்ல அவனுக்கு சரீரபூர்வமாய் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பதற்கு சரீரம் தான் உதவி செய்யணும். ஆத்மா உன் ஆத்மாவை சாய்த்து. அப்போ நீ செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே பசி உள்ளவனுக்கு உன் ஆத்மாவை சாய்த்து. அதுக்கு அடுத்தது வாசிங்க. சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அப்போ என்னுடைய அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகணும் அப்படின்னா சிறுமைப்பட்டவனுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கினால். சிறுமைப்பட்டவனுக்கு இருக்கக்கூடிய நாம தூக்குனாதான் பரவாயில்லையே. ஆனா சிறுமைப்பட்டவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறது அப்படின்னா நமக்கு இன்னும் அந்த மட்டம் தட்டப்பட்டு ஏளனம் செய்யப்பட்டு மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு தங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இழந்து போன ஒருத்தருக்கு அவனுடைய ஆத்மா சிறுமைப்பட்டதாய் இருக்கும். அந்த வெளியரங்கமாய் அவன் பணக்காரனாய் இருந்தாலும் ஆத்மா அது ஏழையா தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவனுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம அந்த ஆத்மாவுக்குள்ளார திணிக்கிற பொழுது அந்த ஆத்மா உணரும்படிக்காய் பசி உள்ளவனுக்கு உன் ஆத்மாவே சாய்த்து சிறுமைப்பட்டவனுக்கு திருப்தி ஆக்கினால்
ஆத்மாவை திருப்தி ஆக்கினால். அப்ப ரெண்டுலையுமே ஆத்மாவை ஆத்மாவை சாய்க்கணும், அவனுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கணும். அப்போ நாம திருப்தியா, உன்னை நீ நேசிக்கிறது போல, உன் ஆத்மாவை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அப்ப ஏன் ஆத்மாவை நேசிச்சு அந்த ஆத்மாக்குள்ளார எந்த நோய்களும் இல்லாதபடிக்கு உணர்ச்சி பூர்வமா தான் பல நோய்கள் இன்னைக்கு விசுவாசிகளின் மத்தியில உலாவுகிறதா இருக்கிறது. சரீரபூர்வமா இருக்கக்கூடிய வேதனைகளோ வலிகளோ இது எல்லாமே அந்த உணர்ச்சியினுடைய பிளம்பினுடைய வெளிப்பாடா தான் இருக்குது. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப ஆவியில பரிசுத்த ஆவியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, கிறிஸ்துவினுடைய ஆவியை நான் பலனுள்ளவனாய் ஏற்றுக்கொள்ள பொழுது, என்னுடைய ஆத்மா அதனுடைய நோயிலிருந்து, அதனுடைய வேதனைகளிலிருந்து, அதுக்கு சின்ன பிரயாத்திலிருந்து வச்சிருக்கக்கூடிய காயத்திலிருந்து எல்லாவற்றையுமே ஏன்னா தாவீது இந்த சின்ன பிள்ளைகள்ல அவன் சகோதரர்கள் மூலியமாகவோ, தாய் மூலியமாகவோ, தகப்பன் மூலியமாகவோ, தன்னுடைய சுற்றத்தார் மூலியமாகவோ சந்தித்த அத்தனை நிந்தைகள், ஏளனங்கள், அவமானங்கள் அத்தனையுமே அவனை பாதித்ததுனாலதான் அவன் மிகப்பெரிய ஒரு சங்கீதக்காரனாவே மாறினான். ஏன்னா அந்த குணமாகுதலை அவன் அனுபவிச்சு பார்த்தான். சங்கீதம் 14:41 4வது வசனத்தை எடுத்து வாசிப்போமே. 41:4. கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆமென். என் ஆத்மாவை குணமாக்கும். பாவம் செய்தது சரீரத்திலயா? ஆனா இப்ப வேதனை அனுபவிக்கிறது, ஐயோ நான் தப்பு செய்துட்டேனே, ஐயோ நான் தவறு செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த வேதனைகளை, சகல விதமான வியாதிகளையும் வேதனைகளையும், அப்போ இருதயத்திலே கொத்துண்டவர்களாய் அவர்கள் திரும்பினார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் கல்லால் எரியணுன்றதுக்காக ஒரு வேசியை கொண்டு வரப்போ அவர் தரையில குனிந்து எழுதினவரா இருந்தாரு. அப்ப சிறியோர் முதல் பெரியோர் வரை குத்தப்பட்டவர்களாய் தங்களுடைய கல்களை கீழே போட்டு விட்டு போனார்கள் அப்படின்னு தான் வசனம் இருக்குது. அப்ப அந்த வசனத்துப்படி இந்த ஆத்மா குணமாகணும். பாவங்கள், ஏன்னா என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். அவன் நோய் அவனுக்கு எங்க இருக்குங்கிறது தெரியுது, சரீரத்துல இருக்குதுன்றத காட்டிலும் அவனுடைய ஆத்துமாவுல நோய் இருக்குன்றத அவன் அறிவான். கவனிங்களே பிரியமானவர்களே, பல சமயங்கள்ல இன்னைக்கு விசுவாசிக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலையே என்ன தெரியுமா? அவனுடைய ஆத்மாவுல ஒரு சின்ன ஒரு வியாதி இருக்குதுங்கிறதே அவன் அறிந்து கொள்ளுவது கிடையாது. அவன் சொல்றது எல்லாமே என்னது, எனக்கு சரீரத்துல இருக்கக்கூடிய நோய் குணமாகணும், நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், அதைத்தான் ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கிறார்கள். ஆனா தேவன் தாவீது ஜெபித்தத, ஏன்னா அவன் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என் ஆத்துமாவை தேற்றி. அந்த வசனத்துல சங்கீதம் 23 அவன் அழகாய் பாடுகிறான். என்னது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி இடையில அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் தமர்ந்து தண்ணீர்களிடையே கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றி. வேற எதையும் ஆத்மாவை தேற்றினான்னா அவனுடைய சரீரமும் அவனுடைய ஆவியும் உற்சாகம் உள்ளதாய் பலன் உள்ளதாய் மாறக்கூடியதா இருக்கும். ஏன்னா அதே சங்கீதக்காரன் 147வது சங்கீதத்துல 147ல 3வது வசனத்தை வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். நொறுங்குண்டது எது அப்படின்னா இருதயம். சரீரத்துல இருக்கக்கூடிய வியாதிகளை காட்டிலும் ஆத்ம வியாதி ரொம்ப மோசமானது. இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்கி கட்டுகிறார். அதுல 5:6 வாசித்து பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் பெரியோரும் மகா பலனும் உள்ளவராய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்தம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆமென். இந்த
சாந்தம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் அப்படின்னா, அந்த மட்டம் தட்டப்பட்டு சிறுமைப்பட்டு ஏளனப்பட்டு இருந்தாலும் அந்த ஆத்மாக்குள்ளார கர்த்தர் என் மனமகிழ்ச்சியா இருக்கிறார். சங்கீதக்காரன் பல சமயங்கள்ல சொல்லியிருக்கிறார், கர்த்தரே எனக்கு மனமகிழ்ச்சி, அவர் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெய்வீக பிரசனம் அப்படின்னு சொல்லி, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு குறைவுகள் இல்லைன்னு சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்துல சார்ந்து இருக்கிறதுனால இந்த சாந்தம் உள்ளவர்களை, எப்ப சாந்தம் வரும்னா, இப்பேற்பட்ட வேதனைகளுக்கும் இப்பேற்பட்ட சோதனைகளுக்கும் இப்பேற்பட்ட அலைக்கழிப்புகளுக்கும் மத்தியிலையும் என்னுடைய ஆத்மா அமர்ந்த தண்ணீர் அண்டையில அமர்ந்தது போல, ஏன்னா மான்கள் நீரோடைய வாந்தித்து கதறுகிறது போல அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் ஆரம்பிக்கிறதாலும் அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா, அந்த அமர்ந்த தண்ணீர்கிட்ட போய் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சாந்தமுள்ள அந்த இருதயம் எப்ப இருக்கும் அப்படின்னா, என்னுடைய ஆத்மா குணப்படுகிற பொழுது மட்டும்தான். இந்த ஆத்மா குணப்படாத வரைக்கும் அந்த சாந்தம்ங்கிற ஆவிக்குரிய கனியை நம்மளால ருசித்து பார்க்க முடியாது, நம்மளால வெளிக்கொணரவுமே முடியவே முடியாது. ஏன்னா சகல விதமான காரியங்களையும் அவர் குணமாக்குறதுக்கு முதல்ல அவர் உணர்ச்சி பூர்வமாய் இருக்கக்கூடிய நோயான இந்த வேதனைகள், நம்மளுடைய சொந்தத்துல இருக்கக்கூடிய இரக்கம், பச்சாத்தாபம், வெளியில எவ்வளவோ நகைச்சுவையா பேசியிருக்கலாம், சிரிக்கலாம், நாம எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு சிரித்த முகத்தோட இருக்கிறவங்களா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உள்ளான மனுஷனை தான் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். அதுல இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆத்மா குணப்படாதபடிக்கு அத பிசாசு ரொம்ப அதிகமா நெருக்கி வச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ நம்மளுடைய ஆத்மா குணப்படணும் அப்படின்னா தேவன் ஒரு சில படிமுறைகளை எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். எல்லாருமே இந்த பகுதியை எடுத்து வச்சுக்கோங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் வாசிங்க சிஸ்டர், ராசாத்தி சிஸ்டர். என்னிடத்தில் வாருங்கள், நான் அந்த தவறு சரியில்லாததுனால ராசாத்தி சிஸ்டர் நீங்க வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். அப்போ இந்த பாரம் சுமக்கிறத காட்டிலும் அந்த பாரத்தை வருத்தப்பட்டு சுமக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இவன் எகிப்து தேசத்துல இருந்தப்போ இவனுடைய ஆத்மா கவலைப்பட்டதை காட்டிலும் பாலைவனத்துல நடந்து வரப்பதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற வரைக்கும் பார்வோன்ட்டு அடிமையா இருக்கிறோன்ற மாதிரி அவனுடைய எண்ணங்கள் இருக்கு. ஆனா இங்க சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இஷ்டப்படி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில வந்திருந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே திரும்பவும் நாங்க என்னது நான்வெஜ் இல்லாம போயிட்டோமே, எங்களுக்கு என்னது தண்ணீர் இல்லாம போயிடுச்சா அப்படின்னு சொல்லி முறுமுறுப்பும் சஞ்சலமும் இது எல்லாமே வெளியரங்கமாய் அவர்களுடைய ட்ரெஸ் அழுக்காகலங்க, அவர்களுடைய பாதரட்சை தேயலங்க, அவர்களுடைய எந்த ஒரு பலவீனமும் இஸ்ரவேலில் அண்டாதபடிக்கு கண்மலை அவர்கள் கூட நடந்து வந்துச்சு, மேக ஸ்தம்பமும் அக்கினி தூணும் அவர்களுக்குள்ளார நடந்துச்சு, தேவ பிரசன்னம் அவர்களுக்கு கூட உடன்படிக்கை பெட்டியோடு கூட கடந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சுத்தி சுத்தி பார்த்தாங்க. ஆனா அவனுடைய ஆத்மாக்குள்ளார ஒரு நோய் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க, ஒரு பாரம் அழுத்திக்கிட்டே இருந்துச்சு, வேதனை அழுத்தி கொண்டே இருந்துச்சு. அந்த வேதனையினுடைய வெளிப்பாடுதான் எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு முறுமுறுக்கவும் எதிர்த்து பேசவும் கலகம் செய்யவும் எல்லாத்தையுமே செய்யறதுக்குரிய காரணமே அதுதான். அப்படி அவனுடைய சரீர பிரகாரமா இருக்கக்கூடியது பாரம் சுமக்கிறது எல்லாத்துக்குமே ஈஸி தான். காரணம் அப்படி தொடர்ச்சி அந்த வசனத்தை வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்து,
இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அப்போ முதல்ல இது நாம பாரம் சுமக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய பாரமா இருக்கு பிரதர், வாழ்க்கையே பாரமா இருக்கு பிரதர், நம்ம விசுவாச வாழ்க்கை கூட ஒரு ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கு பிரதர், அப்படி இப்படின்னு சொல்றதுக்காக எல்லாம் நம்மளை எல்லாம் கொண்டாந்து இங்க இடத்துல ஆன்லைன்ல உட்கார வச்சோ, வேத ஆராய்ச்சிக்குள்ளார உட்கார வச்சோ, நம்மளுடைய போராட்டங்களை பெரிதுபடுத்தி பேசுவதற்காக அல்ல. அந்த போராட்டத்துல நாம வர வேண்டியது என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, முதலாவது என்னிடத்தில் வாருங்கள். வாய, என்கிட்ட வாய, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். முதல்ல இயேசு கிட்ட வரணும். இயேசு கிட்ட வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், you bear the burdens in your heart. எப்பவுமே நம்மளுடைய இருதயங்கள் பாரப்பட்டோ, சரீரம் பாரப்பட்டோ, நம்மளுடைய ஆவி அந்நிய நுகத்தினால பிணைக்கப்பட்டோ இருக்கிற சமயத்துல முதலாவது வர வேண்டியது இயேசு கிறிஸ்துவிடம். இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற பொழுது நம்மளுடைய ஆத்மா வேற எங்க போனாலும், வேற யார நோக்கி பார்த்தாலும் நாம கைவிடப்பட்டு ஏமாந்து போவோம். நம்மளுடைய தேவையினுடைய காலத்துல யாரு பக்கமும் திரும்புகிறாயோ அவரிடத்துல போய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள். அவர் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட கூப்பிடுறது முதல்ல என்கிட்ட வான்றாரு. மித்தது எதையும் தேடி போகாத. ஏன்னா உனக்கு தேவைப்படுதா, நீ உனக்கு என்ன காரியம் இருக்கோ எந்த மனுஷனையும் பார்க்க. ஏன்னா நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்கள் உதவுவதற்கு எம்மாத்திரம் அப்படின்னு தான் அவன் சங்கீதக்காரனே சொல்றான். ஏன்னா யாருமே உதவுறதுக்கு இந்த பூமியில தகுதியானது என் தேவனுக்கு மேல பெரியவர் யாருமே கிடையாது. வேணா மனுஷர்களை வச்சு வேணா செய்வார ஒழிஞ்சு, மனுஷர்கள் எந்த காலத்திலுமே எனக்கு மேலானவர்கள் இல்லவே இல்லை. அப்போ முதல்ல என்கிட்ட வா. எந்த தேவையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஏசப்பா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ சுகம், ஆத்மா குணப்படுதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்திருக்கிறோம்னு அர்த்தம். சரி, நான் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த 29வது வசனம் ஆரம்பிக்கிறப்ப, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்ப நீ இயேசு கிறிஸ்துவ கிட்ட வர்றது மாத்திரம், நம்ம ஏசப்பா நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஆண்டவரே, எந்த சமயத்துல நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நான் எப்பொழுதுமே நான் அதை தாண்டி நான் போகவே கிடையாது. ஏன்னா எசையா 40வது அதிகாரம் 30-31 வாசிங்களேன். எசையா 40:30-31. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். சோர்ந்து போறது யாரு? இளைஞர்கள். ஏன்னா நம்மளுடைய எதிர்காலத்திற்கான விசுவாசம், நம்பிக்கை, திட்டம் எல்லாமே என் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தா என்னுடைய உள்ளான வல்லமை, என்னுடைய ஆத்மா புதுப்பிக்கப்பட்டதா, மறுபடியும் கட்டப்பட்டதா இருக்கும். அப்பொழுது கழுகுகளின் செட்டைகளை போல் இருந்து களைப்படையாம சுதந்திரமா உயரமா எழும்பி என்னால என்னதை பறக்க முடியும். ஏன்னா அவர்கள் ஓடினாலும் கடைப்பாடுகள், நடந்தாலும் இளைப்பாடுகள். அப்படின்னா வாலிபர்களே சோர்ந்து போவார்கள். ஏன்னா சோர்ந்து போற அளவுக்கு அவனுடைய சரீரம் இல்ல, அவனுடைய ஆத்மா சோர்ந்து போகும். ஏன்னா காலம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. காலம் சமீபமா இருக்கிறதுனால இருதயங்கள் சோர்ந்து போகும். எப்பொழுது தேவன் வருவார் என்றும் வானத்து சத்துவங்கள் அசைக்கப்படுகிறத பார்த்து பூமியினுடைய நிகழ்வுகள் எல்லாவற்றையுமே பார்த்து இருதயம் சோர்ந்து போகும். ஆனா என்னுடைய ஆத்மா குணமாகி கர்த்தருடைய நுகத்துக்குள்ளார கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது எப்பொழுதுமே அது ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா தேவன் மத்தேயு 26:37-38 வசனம். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர்,
என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி ஆமென் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். ஏன்னா அந்த நேரத்துல அவருக்கு துக்கப்பட்டது சரீரம் இல்லைங்க. ஏன்னா வெளிப்பிரகாரமா அவர் அடிக்கவே கிடையாது, யாரும் திட்ட கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய துக்கம், அந்த வியாதி எங்க போய் ஒட்டி இருக்குன்னா ஆத்துமாக்குள்ளார ஒட்டி இருக்குது அந்த சமயத்துல. அப்பதான் அவருடைய வார்த்தையை மறுபடியும் வரக்கூடியது, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும். இது ஆத்மா நோய். ஆனா அந்த ஆத்மா விடுதலை ஆகிறதுக்கு உடனே மறு வார்த்தை என்ன போகுது அப்படின்னா, இயேசுவிடம் ஓடிவா அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல அது ஓடி வரப்ப, ஆகிலும் என் விருப்பப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். இந்த நோய் டக்குன்னு குணமாயுது. ஏன்னா ஆத்மா தேவனுடைய சமூகத்துல திருப்தி ஆக்கி, என்ன தேவனுடைய நுகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இதே மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிறேன். தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு யார்கிட்ட கத்துக்கணுமா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய சமூகத்துல நான் அவருடைய காரியங்களை எல்லாவற்றையுமே நான் கற்றுக்கொண்டேன் என்றால், அவருடைய நுகத்தை முதல்ல ஏத்துக்கணும். நுகம் அப்படிங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 47வது அதிகாரம் 6வது வசனத்தை, ஏசாயா 47:6. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயதுள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகாபாரமாக்கி என்றைக்கும் நாயகனாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். ஆமேன். அப்போ அவர் எப்போ அந்த நுகம் அந்நிய நுகமா மாறும் அப்படின்னா, அவருடைய கரத்தை எடுத்துட்டு என்னது வேற ஒரு கரத்தை கொண்டு ஏன்னா அழகையினாலே சோதிக்கப்பட அவன் கைவிடப்பட்டான். யூதாசுக்கு சொல்லப்பட்ட வசனமா இருக்கு. அழகையினால சோதிக்கப்படுறதுக்கு அவனை விட்டுட்டாங்க, பிசாசுக்கு கையளித்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் பணியிலையுமே நாம வாசிக்க பாக்குறோம். பல சமயங்கள்ல தேவனுடைய சமூகத்துல நாம வராம அதை நம்மளுடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்குள்ளாரே வராதபடிக்கு போகிறதுனாலதான் பல சமயங்கள்ல சின்ன சின்ன போராட்டம்லாம், சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுடைய ஆத்மா பதறக்கூடியதா இருக்கும். ஒரு நேரம் தாமதமாச்சுன்னா கூட படபடன்னு வருது, எனக்கு மயக்கம் வருது. அந்த குறிப்பிட்ட நேரத்துல வர்றவங்க வராம போயிட்டா அவங்களுக்கு 10 போன் அடிச்சு ஏன் வரலன்னு கேட்கறது. அவங்களுடைய என்னது ஒரு சமயத்துல நான் இதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே வாட்ஸ்அப்ல 10 தடவை அவருடைய செய்தியவே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய ஆத்மா இளைப்பாறுதல் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நான் என்னுடைய சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய நுகத்தை என் மேல ஏத்துக்கிட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா, அவருடைய வார்த்தையில இருக்கக்கூடிய பாரத்தையுமே அவருடைய வார்த்தையில இருக்கக்கூடிய எல்லா அனுபவத்தையுமே நான் ஏற்றுக்கொள்ளுகிறது. நுகத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா ஒவ்வொரு சமயத்திலையுமே அவர்கள் ரபியா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அவர்களுடைய சீஷர்கள் அந்த யூதர்களுடைய பாரம்பரியத்துல அத்தனை நாளுமே இருக்கக்கூடியதா இருக்கும். அவர்களுக்குன்னு சொல்லி என் நுகம் அப்படின்னா அவர்களுடைய கற்பனைகள் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன்ஸுக்கு தான் என் நுகம் எளிது, என் சுமை இனிது அப்படிங்கிறது எல்லாமே வசனமா இருக்கும். அப்போ அவர்களுடைய படிப்பினைகள் கற்பனைகள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்கள் இருக்கும் பட்சத்துல அவர்களுடைய ஆத்மா இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போஸ்தலர் பணி 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள.
இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மாலும் கூடாதிருந்தார். நம்மாலும் இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த தெளிவா வாசிங்க. பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. நீங்கள் தேவனை சோதிப்பானே. இப்போ சீஷர் கழுத்துல அவங்க சுமக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா தேவன் என்னது திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் இல்லவே இல்லை. நம்ம அப்படியே நமக்கு சோதனை இருந்தாலும் தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செல்வார் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் நம்மளுடைய பிதாக்களாலும் நம்மளாலும் சுமக்க முடியாத நுகத்தடிகள். ஏன்னா கற்பனைகள் கடுமையானதா இல்லை. நாம இப்படிதான் செய்யணும், இந்த மாதிரி தான் நீ விரதம் இருக்கணும், காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், நீ இப்படிப்பட்ட நேர்த்தி கடன்லாம் செய்யணும், அப்படி இப்படின்ற எந்த நுகமும், ஏன்னா அவர்களுக்கு பிதாக்களாலும் அவர்களுடைய சந்ததியாலுமே கடைபிடிக்க முடியாத 613 கற்பனைகளும், எதுலயாச்சும் ஒண்ணுல தப்புனாலும் அவ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார சுதந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு மகா பெரிதான நுகம் அவர்களுடைய கழுத்துல இருந்துச்சு. ஆனா அந்த நுகத்துல இருந்து விடுதலையாக்கி தேவன் அவர்களை சோதிக்காதபடிக்கு அவர்களை தேவன் அந்த இடத்துல பிரத்யேகமா மாத்தினாலும் அவர்கள் அந்நிய நுகத்திலே தான் விசுவாசிகள் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அந்நிய முகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்ப அந்நிய நுகத்துக்குள்ளார போனாலே அந்த விசுவாசி என்னவாயிடுறான்னா அவிசுவாசி ஆயிடுறான். எப்போ உன்னுடைய நுகம் என்னது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சாந்தமும் மனத்தாழ்மையும் என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், கோபப்படாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தேவனுடைய நுகம். இந்த நுகத்தை நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக பொய் சொல்லணும் அப்படின்னா 1000 சிந்தனை இந்த மனசுக்குள்ளார ஓடணும். என்ன காரணம் சொன்னா இந்த பொய்யை இவன் ஏத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மை சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும்னா சொல்ல முடியும். ஒரே என்கிட்ட இருக்கணும், நான் சொல்ல வேண்டியது உண்மை அப்படின்னா அதே பொய்யதான் திரும்ப சொல்லணும். அப்படின்றப்போ நான் பிணைக்கப்படுவது அந்நிய நுகத்திலே. இயேசுவின் நுகத்துல நான் பிணைக்கப்படுகிற பொழுது உண்மையை தவிர வேறு எதுவும் என்கிட்ட பேசுறதுக்கு இல்லை. ஆமுனா ஆமும், இல்லை என்றால் இல்லை, இதற்கு மிஞ்சினது எல்லாமே தீமையினால் புறப்பட்டு வருகிறது. அப்படின்றப்போ உண்மையை மட்டும் பேசுறேன் அப்படின்னா அடுத்தது நான் யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லவே இல்லை என்னுடைய சிந்தையில. அதனாலதான் இன்னைக்கு புலம்பல் 3:27 வாசிங்களேன். புலம்பல் 3:27. தன் இளப்பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. திரும்பவும் வாசிங்க. நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிரயாயத்துல, ஏன்னா சின்ன பிள்ளை பிரதர், இதுக்கெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு சொல்லித்தர முடியாது பிரதர். ஏதோ ஓரளவுக்கு என்னை மாதிரி வயசுலாம் நான் எப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இதெல்லாம் இல்ல. தன் இளம் பிரயாயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தேவனுடைய நுகத்தை சுமக்கிறது அப்படின்னா தேவனுடைய கற்பனைகளை எல்லாவற்றையுமே அவர்கள் தாங்கி அதன்படி நடக்கிறது அப்படிங்கிறது இளம் பிரயாணத்துல இருக்கிறது செய்யறதுதான் அவ்வளவு தூரத்துக்கு நல்லது அப்படின்றது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படின்ற பட்சத்துல நாம கொடுக்குறப்ப அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதபடிக்கு சிறுவர்கள் இளம் பிரயாயத்துல இருந்து இருக்கக்கூடிய வாலிப பிரயாயத்துல வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே பாதுகாக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம்
முதலாவது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். ஆமென். திரும்ப நம்ம பழையபடி மத்தது எல்லாத்தையுமே யோசித்து இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தானா கடவுள், ஒரே கடவுளா, ஒரே ஞானஸ்தானமா, திரும்ப ஞானஸ்தானம் வாங்கணுமா, வீட்டு சபைக்கு தான் வரணுமா, அல்லது அங்க பாருங்க இங்க பாருங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமே, நம்ம ஏதாச்சும் ஒரு சபைக்கு போயிட்டா பெட்ரு, அப்படி இப்படிங்கிற மாதிரி திரும்ப மறுபடியும் அடிமைத்தகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நுகத்திற்குள்ளாரே நாம் நிலைத்திருக்க வேண்டிய நிலைமையிலே அப்படிங்கிறது சுயாதீன நுகம். அப்போ தேவனுடைய சமூகத்துக்குள்ளாரே நாம் அன்பாய், சாந்தமாய், மனத்தாழ்மையாய் தேவனுக்குள்ளாரே நிலைத்திருக்க கூடியது. லேவியர் ஆகமத்துல 26வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். நுகத்தடிகள் முறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்நிய நுகங்கள், அந்நிய தேசங்கள், அடிமைத்தனத்தினுடைய நுகங்கள் எல்லாமே முறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். அப்ப நிமிர்ந்து நடக்க பண்ண இருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் நம்மளைய ரொம்ப அதிகமாய் நின்று, அதாவது உன் தலையை நிமிர பண்ணுவேன் அப்படிங்கிறது இப்பதான் நடக்கும். எப்போ அப்படின்னா முதலாவது நம்ம ஆத்மா குணமாகிறதுக்கு இயேசுவின் அண்டை வரணும். 2வது அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் வசனம் நம்ம மத்தேயு எழுதினது 11வது அதிகாரம் 28, 29 வாசித்ததின்படியே அந்த நிமிர்ந்து நடக்கிறதுக்கு படி உன் தலைகளை, ஏன்னா உலகம் முழுவதும் துக்கித்து தலைகளை தாழ்த்தி கொண்டிருப்பார்கள், ஆனால் தன்னை நேசிக்கிறவர்களுடைய தலைகளை நிமிர பண்ணுவேன்றதுபடி தேவன் நம்மளுடைய தலைகளை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் எப்பனா அடிமை தலைகளாய் இருக்கக்கூடிய அந்த காரியத்துல இருந்து, அந்த நுகத்தடியில இருந்து தேவனுடைய சுயாதீன நுகத்துக்குள்ளார நான் நிற்கும் பொழுது, உபாகமத்துல 28வது அதிகாரத்துல சகல காரியத்திலுமே இருக்கக்கூடிய சாபமும் ஆசீர்வாதமும் ரொம்ப அதிகமா கூறப்பட்டதா இருக்கும். அந்த ஆசீர்வாதமும் சாபமும் கூறப்பட்டதுல 48வது வசனத்தை வாசிப்போமே. உபாகமம் 28:48. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இந்த அந்நிய நுகம் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனையும் வேதனையும் குழப்பமும், நமக்கு சரீரபூர்வமா இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளும் அவ்வளவும் வியாதிகளும் எல்லாமே வரதான் செய்யும். ஏன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும்னா உன்னை அழித்து தீரும் மட்டும் அந்நிய நுகம் இருக்கதான் செய்யும். அந்த அந்நிய நுகத்திற்கு உட்படாம இருந்து பாதுகாக்க வேண்டியது இன்னைக்கு சொல்றேன், என்னுடைய ஆத்மாவை நான் குணப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஏன்னா இந்த ஆத்மா குணப்படுறதுக்கு என்னுடைய ஆத்மாவை உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, என்னை நெருக்கமாக அந்தரங்கமாக சோதித்து பாருங்க. எல்லாவற்றிலும் அடியிலுள்ள என்னுடைய உள்ளான உணர்ச்சிகள், ஆத்மா, அந்த உள்ளான உணர்ச்சிகளை தேவரீர் நீங்க பாருங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க, சுத்தம் செய்யுங்க. சுத்த பொன்னிலும், அதாவது உலோகத்துல எல்லாத்துலயுமே அப்படி அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாத்தையுமே சுட்டு அதை புடமிடுகிறது போல என்னை புடமிட்டு பாதுகாக்கிற கர்த்தர் எல்லாவற்றையுமே எனக்கு குணமாக்கி அதுல இருந்து என்னென்னத்தெல்லாம் குணமாக்குறாரு அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள், ஞாபகங்கள், அபிப்பிராயங்கள். எதை பத்தியாச்சும் உங்களுடைய சமூகத்துல ஏதாச்சும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஒரு நபரை பார்த்தாலோ, ஒரு காரியத்தை பார்த்தாலோ, ஒரு சபையில இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தாலோ அபிப்பிராயம், அதுல இருக்கக்கூடிய நினைவுகள், இது எல்லாத்துலயுமே தேவன் அறிவார். அதுல இருந்து வாழ்க்கை பாதையை எல்லாத்தையுமே மாற்றப்படக்கூடியது. துக்கம்,
துக்கம், மனவேதனை, விசனமான கஷ்டம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைகள்ல இருக்கக்கூடியது. ஏன்னா சங்கீதக்காரன் 139வது சங்கீதத்துல 23, 24 வசனத்தை வாசிங்களேன். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அவன் சொல்றான், நித்திய வழியில என்னை நடத்துறதுக்கு அந்த வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய காயம், துக்கம், வெசனம், இது ஏதாச்சும் எனக்குள்ளார இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே நீங்க நீக்கி சுகமாக்குங்க ஆண்டவரே. அப்பதான் என்னுடைய ஆத்மா முடிவில்லாத ஒளிக்குள்ளார இருக்கும். ஏதேனும் மனவேதனை, துக்கம், விஷனமான கஷ்டம் ஏதாச்சும் எனக்குள்ளார இருக்குன்னா, ஏன்னா சாந்தமும் மனத்தாழ்மையும் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன என் தேவாதி தேவனுடைய சமூகத்துல அவருடைய நுகத்துல இருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் நாம கட்டுகள் எல்லாத்தையுமே அறுக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். அப்படிங்கிறதுல தேவன் ஓசியா புத்தகத்துல 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமே. ஓசியா. எபிரேயரையும் நன்றாய் பழக்கப்பட்டு ஓரடிக்க விரும்புகிற காடாந்தரியாய் இருக்கிறவன், ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எபிரேயருமே ஏர்வூட்டி ஓடுவான், யூதா உழவன், யாக்கோபோ அவனுக்கு பாரம்பரியன். அப்போ எப்பிராயிம் அப்படிங்கிறது நன்றாய் பழக்கப்பட்ட கடாரியாய் இருக்கிறான். அப்போ அவனுடைய அழகான கழுத்தின் மேல், அவன் எப்ராயிம்னாலே என்னுடைய துக்கத்தை எல்லாத்தையுமே மாற்றி போட்டவர், மறந்து போனவர் அப்படின்னு சொல்லி யாரு யோசேப்பு தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வச்சான். 2வது பிள்ளை எப்ராயிம் அப்படின்னா கனி உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சிறுமைப்பட்ட நாள்ல தேசத்துல என்னை தேவன் என்னை பலுகி பெருக பண்ண வைத்தார். அதனால இவனுக்கு என்னது எப்பிராயிம்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாய் இருக்கக்கூடிய அந்த கழுத்துல நுகத்தை வைப்பேன், என்னுடைய கற்பனைகளை எல்லாத்தையுமே வைப்பேன். எப்பிராயிம் ஏர் பூட்டி ஓடுவான். அப்போ அவன் ஓட்டுறது அவன் தான் இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய கழுத்தை பழக்கப்பட்டதா இருக்கணும். அதே சமயத்துல அது கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ அந்த கழுத்து காப்பு காய்ச்சி அழகை இழந்து போயிடுங்க. அது கஷ்டப்பட்டு வேலை செய்யறப்பதான் அந்த கழுத்து காப்பு காய்ச்சி போயிடும். ஆனா அது மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த நுகத்தை ஏற்று நடந்து போச்சுன்னா அந்த கழுத்து அழகா இருக்குமாங்க. அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன், எப்பிராயுமே ஏற்பூட்டி ஓட்டுவேன், யூதா உழுவான், யாக்கோபு பரம்படிப்பான். அப்ப இதெல்லாமே தேவனுடைய சந்ததி. ஓட்டுறது, உழுவுறது, பரம்படிக்கிறது, இது எல்லாமே தேவனுடைய சந்ததி. எதுல 11:4 வாசிங்களேன். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஆமென். அப்போ இதுல உலகபூர்வமா இருக்கக்கூடிய எல்லா பாரங்களையும் உன்னுடைய பாரத்தை எல்லாத்தையுமே என் மேல் வை. ஏன்னா எனக்குரிய நுகத்தை மாத்திரம் நீ ஏத்துக்கோ. என்ன வேதம் சொல்லுகிறது, இந்த உலகபூர்வமா இருக்கக்கூடிய நீ சுமக்கிற எல்லா பாரமும் ரைட்டு தான், இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. ஆனா என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருந்தாலும் நீங்க என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆத்மாவை தேவனுடைய சமூகத்துல சாய்க்கிற பொழுது அவர் நம்மளை எல்லாவற்றிலுமே அவர் நம்மளுடைய ஆத்மா வருத்தப்பட்டு பலனை கண்டு திருப்தியாக்கி. எசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிங்களேன். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு
திருப்தி அவர்களின் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி அறிவினால் அநேகரை நீதிமான்களுக்குவர். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கு அக்கிரமக்காரரில் ஒருவராக எனப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டு நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான் அவர் தமக்கு கொள்ளை பங்கிட்டுக் கொள்வார். அவருடைய தம்முடைய ஆத்மாவை வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்கள். அப்போ தேவன் நீ படக்கூடிய அந்த சரீரபூர்வமாக உலகப்பூர்வமாக இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்துக்கும் இருக்கக்கூடியதுல அவர் ஆத்மாவில மரணத்தை ஊற்றி எல்லாத்தையுமே சுமந்து தீர்த்து முடிச்சுட்டார், சுத்தமாவே முடிச்சுட்டார். நீ திரும்ப இன்னுமே சுமக்க தேவையில்லை, நான் சுமக்க தேவையில்லைன்னு சொல்லி பாடுறது காட்டிலும் நம்ம செஞ்சே ஆகணும். இந்த ஆத்மா திருப்தி அடைகிற பொழுது அவரை கேலி செய்தார்கள், அடைந்தார்கள், தாடியை பிடிச்சு இழுத்தாங்க, அந்தோ பரிதாபம்னு சொல்லி பெரிய வெள்ளிக்கிழமையில பாடுறது போல நம்ம ஒவ்வொரு பந்திக்கு முன்னாடி நினைக்கிறது போலலாம் அவரை பத்தி பரிதாபப்படணும்ன்றதுக்காகவே அவர் சொல்ல, அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அது முடிஞ்சிருச்சு. ஆனா நாம செய்ய வேண்டியது, அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி நிக்கிற சமயத்திலையுமே இவர்களுக்கு அவர்களை மன்னியும்னு சொன்னாருங்க. இவர்களுக்கு அவர்களுடைய தப்பிதங்களை எல்லாவற்றையும் மன்னிங்கன்னு சொல்லி சிலுவையின் மீது நிக்கிறப்ப கூட அவர் செய்தது, அவனுடைய ஆத்மா மரணத்துல ஊற்றப்பட்டதா இருந்தாலும் மரணத்துல நிக்கிறதா இருந்தாலும் அந்த ஆத்மா திருப்தியா இருக்கும் பட்சத்துல எல்லாவற்றையுமே முதல்ல மன்னிக்க செஞ்சார். அந்த மன்னிப்பு தான் தேவனுடைய நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்குது. மத்தேயு 18வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். அதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் வசனத்தை வாசிங்களா. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். கவனிங்க, நீங்கள் மன்னிக்காம போனீங்க அப்படின்னா பரமபிதா அப்படியே தான் உங்களுக்கும் செய்வார். ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஜெபம் எல்லாமே இந்த ஆத்மா வியாதி இல்லாம சரீரத்தை சுகமா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய மனவியாதி அப்படின்றது மன்னியாமை தான். அந்த மன்னியாமை எப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளார ஆழமா இருக்கும். அது சின்ன பிள்ளைகள்ல இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து, ஏன்னா தாவீதுக்கு இருக்கக்கூடிய மனக்காயம் எல்லாமே சின்ன பிள்ளையில இருந்து அவன் பிறந்ததுல இருந்தே அவன் வாலிப பிராயம் வர்ற வரைக்குமே புறக்கணிக்கப்பட்டு ஏளனப்பட்டு, நான் திருடாத ஆட்டுக்கு என்னகிட்ட கேக்குறாங்க, என்கிட்ட இருக்க ஆடை எல்லாத்தையுமே திருடிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையுமே அவன் புலம்பக்கூடியதா தான் இருக்கிறான். ஆனா அத்தனை பேரையுமே மன்னிச்சு அவனுடைய இருதயத்துக்குள்ளார அந்த சுவடை இல்லாம தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதும் ஆனந்த களிப்போடு தாவீது நடனமாடி துதித்தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடனம் ஆடுறதுக்கு தான் எல்லா சபைகளும் ரெடியா இருக்குதே ஒழிஞ்சு, தாவீது சின்ன பிள்ளையில பட்ட மனவேதனை காயங்கள் எல்லாவற்றையுமே மன்னிச்சு அவன் தேவனுடைய சமூகத்துல ஒப்புரவாகி அவ்வளவு அழகா நேர்த்தியா ஆராதிச்சாங்கிறத இன்னைக்கு எந்த சபையும் சொல்லி கொடுப்பது கிடையாது. அதற்கு அது என்னது அடிப்படையா இருக்கக்கூடியது, நீங்க ஆராதிக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது உன்னுடைய ஆத்மா இந்த மனத்துல இருக்கக்கூடிய ரணத்துல இருந்து காயத்துல இருந்து வெளியே வந்திருக்கணும். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டான், சொந்த தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டான், நேசிக்கப்பட்ட ஒரு மகனா இருந்தாலும் அவன் புறக்கணிக்கப்பட்டவனா போயினான். ரொம்ப வேணும். அவன் வாலிப பிராயத்துல நிக்கிறப்ப போத்திபார் அரண்மனையில அவனுடைய மனைவியினால அவன் ஏமாற்றப்பட்டவனா இருந்தான். அப்படி இருந்தும் அவன் எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டான். எல்லாத்தையுமே மன்னிச்சு அவங்க கிட்ட திரும்ப சகோதரர் கேட்கிறப்ப நீங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ
அவன் என்ன சொல்றான், நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் என்ன தேவனான்னு சொல்லி கேட்கிறான். புள்ள பிறந்தோனையுமே மனாசேன்னு பேர் வச்சா, அதுபடி அந்த மனாசேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை மறக்கும்படி செய்தார்னு சொல்லி அவனே சொல்றான். என்னுடைய வேதனைகள் எல்லாத்தையுமே மறக்கும்படி செய்தார். எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அவனுடைய பட்ட வேதனைகள், சிறைச்சாலையில இருந்தது, குழியில இருந்தது, உபத்திரவத்துல இருந்தது, அடிமைத்தனத்துல இருந்தது, அத்தனையுமே மறந்து என்ன என யோசேப்பு எனக்கு வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தை அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்த மகனுக்கு மனாசேன்னு பேர் வச்சான். பேர் வைக்கிறப்ப எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாங்க. அதை விட 2வது பிள்ளை பெக்கிறப்பவே அந்த பிள்ளைக்கு நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே தேவன் என்னை பலுகி பெருக பண்ணி வச்சினார், அதனால கனி உள்ளவன்ற அர்த்தம் இல்லை, எப்ராயிம்னு பேரை அவன் ஆத்மா மனமகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விதத்துல அப்பதான் தேவனுடைய நுகத்தை அவன் எடுத்துக்கிட்டான். அவருடைய கற்பனைகளை இளம் பிரயாயத்திலே மனிதன் நுகத்தை சுமப்பது நல்லதுங்கிற மாதிரி இளம் பிரயாயத்திலே அவன் சுமந்துட்டான். அதனால அவன் தேவனுடைய சமூகத்துல எப்படி போனான் அப்படின்னா, சிறு பிள்ளையை போல போயிட்டான். 4வது நாம செய்ய வேண்டியது, தேவனுடைய சமூகத்துல சிறு பிள்ளையை போல நாம தேவனுடைய சமூகத்துல ஆத்மா குணமாகணும்னா இயேசுவினிடத்துல ஓடி வரணும், அவருடைய நுகத்தை ஏத்துக்கணும், அவர்கிட்ட கத்துக்கணும். அதுக்கு அடுத்தது அவர் போல மாறுறதுக்கு சிறு பிள்ளைகளாய் மாறி தேவனுடைய சமூகத்துக்குள்ளாரே நம்மளுடைய ஆத்மாவை அவருடைய கருத்துக்குள்ளாரே ஒப்புவிக்கிற பொழுது, ஏன்னா அவர் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கனி உள்ள வாழ்க்கையாய் மாறும் பொழுது அவன் எல்லாத்தையுமே மன்னிச்சு ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் அநாதியாய் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த நாம மீண்டுமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28, 29வது வசனத்திற்கு வருவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும் அப்படின்னா, பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களுடைய செவிகளுக்கு கேட்கும்படிக்காய் உன்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வரணும் அப்படின்னா, இந்த ஆத்மா முதல்ல சுகமாகணும், குணமாகணும். ஏன்னா உணர்ச்சி பூர்வமா இருக்கக்கூடிய வியாதி தான் வேதனைகள், உபத்திரவங்கள், சகல விதமான குழப்பங்கள், போராட்டங்கள். இது எல்லாமே நம்மளுடைய ஆத்ம நோய் தான். விசுவாசி பதறான், எந்த நேரத்திலையும் பதறாத. உன்னுடைய வார்த்தைகள் நிதானம் தவறக்கூடாது. ஏன்னா முதலாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். முதல்ல இயேசு கிறிஸ்துவினிடே வா. அதுக்கு அடுத்தது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, ரைட்டு. அதுக்கு அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகள் மாத்திரம் எல்லாவற்றையுமே நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அதற்கப்புறமேட்டு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய சமூகத்துல எல்லாத்தையுமே கத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவில் போல வாழணும், இயேசு கிறிஸ்துவில் போல பேசணும், இயேசு கிறிஸ்துவை போல நாம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர்களாய் நம்ம எல்லா இடத்துலையுமே வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய ஆவியினுடைய ஒத்தாசையோடு நிற்கிறவர்களாய் மாறுகிற பொழுது, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பாறுதல் கிடைக்கும்படி தேவன் அவர்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அத்தகைய இளைப்பாறுதலுக்குள்ளாரே நாம் கடந்து போகக்கூடிய விதத்துல நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்ப்போமே. சின்ன பிள்ளைகள்ல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரணமோ, ஏதாச்சும் ஒரு பேச்சோ, ஏதாச்சும் ஒரு போராட்டமோ, ஏதாச்சும் ஒரு காரியங்களை, ஏன்னா சின்ன பிள்ளைகள்ல இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாத்தையுமே அவள் மன்னித்த, எல்லாத்திலையுமே மன்னிச்சாள். எல்லா காரியத்தையுமே மன்னிச்சதுனால அவனுடைய மனசு, ஆத்மா தேவனுடைய சமூகத்துல ரொம்பவும் பூரணமாய் குணமானதாய் இருக்கிறது. அதனால அவர்கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடியது ரொம்ப 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 அதிகமாய் இருக்குது. தேவன் நம்மை இந்த நாளிலே ஆசிர்வதிக்க
நம்மை நாமே நிதானித்து அறிவோமே. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நம்மை நிதானிக்கக்கூடிய விதத்துல, இந்த ஆத்துமா குணப்படாததுனால பல பேருடைய குடும்பத்துல வியாதி இருக்குது, பல பேருடைய சரீரத்துல வேதனைகள் இருக்குது, பல பேருடைய காரியங்கள்ல போராட்டங்கள் இருக்குது. எல்லாவற்றையுமே ஏன்னா இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. ஆத்மா இளைப்பாறுதல் இருக்கும் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையிலுமே தாவீதுனுடைய ஆத்மா இளைப்பாறுதல்லாம் இருந்துச்சு. எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் யோசேப்பு மனமகிழ்ச்சியா தான் இருந்தான். அவன் மனமகிழ்ச்சி இருந்ததுனாலதான் தன்னுடைய சிறைச்சாலையில இருக்கக்கூடிய சக கைதிகளை பார்த்து ஏன் இன்னைக்கு துக்கமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு விசாரிக்க முடிஞ்சிச்சு. அதனால பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் நிதானிச்சு பாருங்க. இருதயத்துல இருக்கக்கூடிய காயங்களை எல்லாவற்றையுமே தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மளுடைய காயங்களை கட்டி இளைப்பாறுதலுக்குள்ளாரே நடத்துகிறவராய் இருக்கிறார். எனவே நாம் இயேசு கிறிஸ்துவின் அண்டை ஓடி வந்தது மாத்திரம் இல்லாம அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம், சிறு பிள்ளைகளாய் மாறுவோம், நம்மளுடைய ஆத்மாவை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம், நம்மளுடைய ஆத்மா குணமடையும். ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேஸ்வரே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த நாளில எங்களை பரிசோதித்து பார்மாண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல எங்களுடைய ஆத்மாவை நீர் இந்த வேளையில ஆராய்ந்து பார்மாண்டவரே. உமக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் யாதொன்றும் இருக்குமே ஆனால் அவைகளை என்னிடமிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. பொன்னையும் வெள்ளியையும் புடமிடுகிறது போல என்னுடைய ஆத்மாவை இந்த வேளையிலே புடமிட்டு என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. சுத்தம் செய்யும் ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய ஞாபகங்களையும் என்னுடைய அபிப்பிராயங்கள் எல்லாவற்றையுமே நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் யாரை பத்தியும் தப்பான அபிப்பிராயம் வச்சிருந்தாலும் இந்த வேளையிலே என்னுடைய இருதயத்திலிருந்து அவைகளை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்திலையுமே என்னுடைய ஞாபகங்கள் உம்முடைய சித்தத்திற்கு விரோதமாய் இருக்குமே ஆனால், ஏன்னா யாராச்சும் எந்த வார்த்தைகள் சொன்னாலும் இந்த வார்த்தையை பத்தி என்னை பேசிட்டாங்களே, இந்த காரியத்துல குறித்து என்னை பத்தி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஞாபகங்கள் உம்முடைய சித்தத்திற்கு விரோதமாய் இருக்கும் பட்சத்திலே அவைகளை எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை பாதையிலே நான் நடக்கும் பொழுது என்னில் ஏதேனும் மனவேதனை விஷணமான கஷ்டம் இருக்குமே ஆனால் என் வாழ்க்கை பாதையிலும் வாழும் முறையிலும் என்னை எப்பொழுதும் முடிவில்லாதபடிக்கு ஆண்டு வழி நடத்த எனக்கு முன்னும் பின்னுமாய் மேலும் கீழுமாய் அளப்பக்கம் இடப்பக்கம் அரணும் கோட்டைமாய் ஆலோசனை சொல்லக்கூடிய கர்த்தரின் ஆவி என்னோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. அதனால நான் இந்த வேளையில உம்முடைய சமூகத்துல சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கக்கூடிய உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆத்மாவை இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துல கையளிக்கிறேன். அதிலே இளைப்பாறுதல் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் பிரதர். ஹலோ பிரதர். எஸ் பிரதர். பிரதர் எனக்கு வந்து இன்னைக்கு அந்த பைபிள் ஸ்டடி கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியுமா பிரதர்? ரைட். இப்போ இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இந்த வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டா பிரதர், நீங்க அனுப்புறீங்களா? என்னுடைய நம்பர் தெரியுங்களா? இந்த உங்கள் நம்பர் எதோ பேர் கொடுத்துருந்தாங்க, தேடி பார்த்து நான் ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு. ஓகே, டெல் மீ யுவர் நம்பர். 8105 274 291. ஓகே, இது ஃபோன், இது வாட்ஸ்அப் நம்பர் பிரதர். ஓகே, I'll try.
ஓகே பிரதர், அனுப்புனா நல்லா இருக்கு. இன்னொரு டைம் கேட்கணும் பிரதர் எனக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்படியே உங்களது நம்பர் கொஞ்சம் அனுப்பிடுங்க வாட்ஸ்அப் அது கூடவே. நான் உங்களுக்கு அனுப்புறப்பவே என்னுடைய நம்பர் வந்துடும். சரி பிரதர், ஓகே பிரதர். அவங்க பேசுறோம், அப்புறம் கொஞ்சம் பேசணுமா இருக்குது எனக்கு. ரைட் பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். Praise the Lord, brother. Brother, praise Lord. Praise Lord, Brackland.